Good morning students. ஒரு small box கொடுத்துருக்காங்க பாருங்க. Do you know? அதாவது உங்களுக்கு தெரியுமா? In India, the National Physical Laboratory, New Delhiல இன்னமும் physical standards of length, mass, time இது எல்லாத்தையுமே maintenance and improvement பண்ணிட்டு வராங்க. So இது 1 mark கேட்பாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. So next நாம் பார்க்கக்கூடிய question, theory of errors, அதாவது பிழைகள். நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லோருமே மெஷர்மெண்ட் பண்ணுவோம். லேப் டெக்னீஷியன், சயின்டிஸ்ட், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் எல்லாருமே மெஷர்மெண்ட் பண்ணுவோம். ஸோ அப்படி மெஷர்மெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன தான் கான்சன்ட்ரேஷனோட மெஷர்மெண்ட் பண்ணாலும் நம்மளை அறியாமலேயே சம் எரர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த எரர்ஸை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நாம் மெஷர் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நல்லா கண்டிஷனாக இருக்கணும். அண்ட் நமக்கு ஏற்ற மாதிரி என்வாய்மெண்டல் இருக்கணும், அதாவது சுற்றுச்சூழல் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அந்த எரர்ஸை ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எரர்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த எரர்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது, பட் என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஃப்ரூட்ஸ் வாங்க இல்லைன்னா வெஜிடபிள்ஸ் வாங்க கடைக்கு போகிறோம். நம்ம 1 kg வெஜிடபிள்ஸ் வாங்குறோம்னா அவங்க மெஷர் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்க மெஷர் பண்ணும்போது அக்யூரேட்டாக 1 kgலாம் கொடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, 1 kg ப்ளஸ் 2 கிராம் 5 கிராம் அந்த மாதிரி ஆட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ அந்த 2 கிராம் 5 கிராம் தான் என்னது, எரர்ஸ். ஓகே, ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, உங்கள் பிரதர்ஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போகிறீங்க, அங்கே 2 மீட்டர்ஸ் பீஸ் கேட்குறீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்யூரேட்டாக 2 மீட்டர் கட் பண்ணி தர மாட்டாங்க. அதில் 2 மீட்டர் ப்ளஸ் 1 சென்டிமீட்டரோ 2 சென்டிமீட்டரோ 5 சென்டிமீட்டரோ ஆட் ஆகி வரும். ஓகேவா? ஸோ அந்த 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் தான் என்னது, எரர்ஸ். ஓகே, அந்த அன்சர்டைனிட்டி, அதாவது துல்லியமற்ற தன்மை, அதுதான் என்ன சொல்கிறோம், எரர்ஸ்ன்னு சொல்கிறோம். பாருங்க, the result obtained from any measurement will contain some uncertainty. Uncertainty அப்படின்னா தமிழ்ல துல்லியமற்ற தன்மை. Such an uncertainty is termed error. அதாவது எந்த ஒரு அளவீட்டின் முடிவுகளும் சில துல்லியமற்ற தன்மையை உள்ளடக்கி இருக்கும். இந்த துல்லியமற்ற தன்மையே பிழைகள் எனப்படும். இந்த எரர்ஸ்ல 2 டேர்ம்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அக்யூரசி அண்ட் ப்ரிசிஷன். அக்யூரசி அப்படின்னா தமிழ்ல துல்லியத்தன்மை, ப்ரிசிஷன் அப்படின்னா தமிழ்ல நுட்பம். அப்ப அக்யூரசி அப்படின்னா என்ன, அக்யூரசி ரெஃபர்ஸ் டு ஹவ் ஃபேர் வி ஆர் ஃப்ரம் தி ட்ரூ வேல்யூ. அதாவது ட்ரூ வேல்யூக்கு நம்ம அதுக்கு நியரா, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 5 feet, உங்களோட ஹைட்டு 5 feet இருக்கு, அதை ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுறீங்க. அப்படி மெஷர் பண்ணும்போது அதுக்கு நியராக 4.9 அந்த மாதிரி நியராக மெஷர் பண்ணிட்டீங்கன்னா அது அக்யூரேசி. ஓகே, அண்ட் ப்ரிசிஷன் அப்படின்னா ப்ரிசிஷன் ரெஃபர்ஸ் டு ஹவ் வில் வி மெஷர். அதாவது இங்கே 6 பாயிண்டில் நாம் மெஷர் பண்ணுறோம். இங்கே இதுதான் ட்ரூ வேல்யூ. ஓகேவா? ட்ரூ வேல்யூ, ட்ரூ வேல்யூக்கு நம்ம மெஷர் பண்ணும்போது நமக்கு 6.1 கிடைக்கிது. ட்ரூ வேல்யூ 5, பட் நம்ம மெஷர் பண்ணது 6. அப்போ இது அக்யூரசி கிடையாது. ஓகேவா? ஸோ அப்படி அக்யூரசி இல்லாமல் இருந்தால் அது ப்ரிசிஷன். அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொன்று தெளிவாக சொல்கிறோம் பாருங்க. உங்களோட ஹைட் 5 feet இருக்கீங்க. இது 5 feetங்கிறது ஒரிஜினல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. ஓகே, ட்ரூ வேல்யூ. அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு உங்களோட ஹைட்டை ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண சொல்கிறீங்க. அவங்க மெஷர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு மெஷர் பண்ணும்போது 4.9 feet வருது. அடுத்து மறுபடியும் மெஷர் பண்ணுறாங்க, 4.8 சம்திங் வருது. மறுபடியும் மெஷர் பண்ணுறாங்க 4.7. அடுத்து மெஷர் பண்ணுறாங்க 4.9 அது மாதிரி வருது. ஓகேவா? அடுத்து இன்னொரு ஃப்ரெண்டை வர சொல்லி அவங்கள மெஷர் பண்ண சொல்கிறீங்க. அவங்க மெஷர் பண்ணுறாங்க எல்லாமே 6.1, 6.2, 6.4, 6.6 இந்த மாதிரி அவங்க மெஷர் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ 4 ரீடிங்ஸ் எடுத்துருக்கோமா, அதனோட மெஷர் பண்ணது 4 வேல்யூ இருக்குது. இந்த 4 வேல்யூஸும் ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 4.9 சம்திங் கிடைக்கும்.
ஓகேவா 4.9 சம்திங் கிடைக்குது. ஸோ இந்த 4.9 இந்த 5க்கு எப்படி இருக்குது, நேராக இருக்குது பாருங்கள். 4.9 இதுக்கு நேராக இருக்குது. இது ரவுண்டு பண்ணோம்னா 5 கிடைச்சிரும். ஓகேவா, அப்போ இதுதான் என்னது அக்யூரேசி. ரைட். அதுவே இங்கே பாருங்க, இது ஒரு ட்ரூ வேல்யூ. பட் நாம எடுத்தது, உங்கள் ஃப்ரெண்ட் எடுத்தது 6.1 6.2 இந்த மாதிரி. இங்கே 5 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ அக்யூரேசி கிடையாது. ஓகேவா, இது அக்யூரேசி கிடையாது. ரைட். இங்கே பாருங்க, அக்யூரேசி கிடையாது. பட் இங்கே கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. எல்லாமே 6 பாயிண்ட்லேயே இருக்குது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நியராக இல்லை, ட்ரூ வேல்யூக்கு நியராக இல்லை. இதை 4 வேல்யூஸ் நம்ம ஆட் பண்ணி 4 டிவைட் பண்ணோம்னா நமக்கு 6 சம்திங் கிடைக்கும். ஓகேவா, இப்போ இதில் எல்லாம் ஆட் பண்ணால் 6.5 வச்சுக்கோங்க, 6.5 சம்திங் கிடைக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னது ப்ரெசிஷன். ரைட். இந்த ட்ரூ வேல்யூக்கு நியராக இருந்தால் அது அக்யூரேசி. ட்ரூ வேல்யூக்கு நியராக இல்லை, பட் கிடைக்கிற வேல்யூஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது பாருங்க. 6.1 6.2 எல்லாமே 6 பாயிண்ட்லேயே வருது. அதனால் இது ப்ரெசிஷன், அதாவது தமிழில் நுட்பம். ஓகே, அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க தமிழில் பாருங்கள். துல்லியத்தன்மை என்பது உண்மையான மதிப்பிற்கு எவ்வளவு அருகில் அளவீடு செய்தோம் என்பதையும், துல்லியத்தன்மை என்பது உண்மையான மதிப்பிற்கு, அந்த ட்ரூ வேல்யூவுக்கு எவ்வளவு அருகில் அளவீடு செய்தோம் என்பதையும், நுட்பம் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள். நம்ம பார்த்தோம்ல 6.1லேயே கிடைச்சி, எல்லாம் 6.லேயே கிடைச்சில்ல, அதான் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட அளவுகள் ஒன்றுக்கொன்று எவ்வளவு நெருக்கமாக உள்ளது. ஓகே, அதுதான் என்னது நுட்பம், அதாவது ப்ரெசிஷன். ஸோ இது 2 மார்க் கேட்பாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க. ஓகேப்பா, தேங்க்யூ.